சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது? எங்கு வைத்து இந்த சம்பவம் நடந்திருக்கிறது முகேஷ்? உமா, இது பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல வடக்கு நுழைவாயில்னு சொல்லுவாங்க. அதாவது கோட்டை ரயில் நிலையம் பக்கத்துல இருக்கிற குடும்ப நல நீதிமன்றம் மற்றும் தீயணைப்பு துறை அலுவலகங்கள்லாம் இயங்குகிற இடத்துக்கு பக்கத்துல 5 மாடி வழக்கறிஞர் சங்க கூடுதல் கட்டடம் அமைஞ்சிருக்கு. இந்த 5 மாடி கட்டடத்துல தரைத்தளத்துல இருக்க 215வது வழக்கறிஞர் அறையில ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர் மணிமாறன் என்பவர் அவர் வழக்கு தொடர்பாக மற்றொரு வழக்கறிஞரை சந்திக்க வந்திருக்காரு. அப்போ சந்தித்து விட்டு மீண்டும் திரும்பும்போது உணவு இடைவேளை என்பதால நிறைய வழக்கறிஞர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அப்பொழுது அவரோட மகன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் வந்து அவர் அறிவாள் எடுத்து பையில் இருந்த அறிவாள் எடுத்து மணிமாறன் இடது பக்கம் தலைக்கு அருகில் இருந்து கழுத்து மற்றும் நெஞ்சு வழியாக வெட்டி இருக்கிறாங்க. அந்த வெட்டு காயத்தினால உடல்ல இருந்து அவர் பெரும்பாலான ரத்தம் வெளியேறி இருக்குது. அந்த வழக்கறிஞர் அறையிலிருந்து வெளியில உள்ள வராண்டால இருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. அவனை பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்துல நிறைய ரத்தம் வெளியே இருக்குது. உடனடியா உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற மருத்துவமனை டிஸ்பென்சரின்ற சின்ன மருத்துவமனையில சிகிச்சை கலைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கடையில 108 ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ்ல ஏற்றி இப்போ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு எடுத்து அவரை மணிமாறன் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவரோட ரத்தம் வெளியேறி உடல் முழுவதும் கால் சட்டை மற்றும் மேல் சட்டை ஆகிய 2 உடைகளையும் முழுவதும் ரத்தம் வெளியேறி இருக்குது. அவர் மயக்க நிலையில தான் இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இது வெட்ட வந்தது மகன் சொல்லிட்டு ஒரு தரப்புல சொல்லி தெரிவிக்கிறாங்க. மற்றொரு தரப்புல அவர் வழக்கு நடத்துற வழக்காடி ஒருவர் தான் வெட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த வழக்காடி அந்த வெட்டுப்பட்டவர் மருத்துவமனை கொண்டு சென்ற பிறகு அதே நேரத்துல வெட்டின குற்றவாளியை B4 காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்காங்கம்மா. முகேஷ், பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் யார் என்ற தகவல் இருக்கிறதா? தற்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இருக்கிறதுமா. இவர் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் வெட்டுப்பட்ட வழக்கறிஞர் பாத்தீங்கன்னா அவர் பேர் மணிமாறன் சொல்றாங்க. மணிமாறனுக்கு பொதுவாக சென்னை ஜார்ஜ் டவுன் பீச் ஸ்டேஷன் எய்தாப்புல இருக்கிற ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்துல தான் ஆஜராகி அவர் வழக்கு வாதாடிட்டு இருக்காங்க. மற்றொரு வழக்கு சம்பந்தமா மூத்த வழக்கறிஞர்களிடத்துல ஆலோசனை பெறுவதற்காக இங்க அடிக்கடி வந்துட்டு போறது வழக்கமாக இருந்திருக்குது. அதை கொஞ்ச நாளா கண்காணிச்சு இருந்துட்டு அவர் வேற எதுவும் இந்த வழக்கோட வெட்டுப்பட்டதுக்கான பின்னணி என்னன்னு யாருக்குமே இது ஒன்றும் தெரியல. ஏன்னா அந்த அவங்க மகன் கூறப்படுறவர் தான் வெட்டினதா சில அவங்களோட மணிமாறன் வைக்கிற உதவியாளராக வேலை பார்க்குற சில வழக்கறிஞர்கள் நம்மகிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த குற்றவாளியை கைது செய்யப்பட்டிருக்கிற வெட்டினவரை அழைச்சிட்டு போய் B4 காவல் நிலையத்தில் விசாரிச்சு செஞ்சிருக்காங்க. அது தொடர்பாக எதுவும் தகவல்கள் வெளியே வரும்போது தான் இது குறித்த முழுமையான விவரங்கள் தெரியும். அதே நேரத்தில் PSO பாதுகாப்புக்கு அருகிலேயே இப்போது இந்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது அப்படின்றது வழக்கறிஞர் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இந்த PSO சோதனைக்குள்ளார இவர் வரல அப்படின்னாலும் தமிழக காவல்துறை தான் சோதனை செஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய ஆயுதத்தோட உள்ளர வந்திருக்கிறது எப்படி காவல்துறை சரியா சோதனை செய்யாம அனுப்பிச்சாங்க. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள PSO போட்டு இருக்கும் பொழுது தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏரியாலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதனால வழக்கறிஞர் ஒரு அதிருப்தி நிலை தான் நிலவுது. ஒரு மதிய உணவு இடைவெளி நேரத்தில் ஒரு பகல் நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. வழக்கறிஞர் மத்தியிலையும் வழக்கமாக நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலையே ஏற்படுத்தியிருக்குமா? முகேஷ், இது குறித்து அவரோட இருந்த மற்ற வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமா மற்ற வழக்கறிஞர் தரப்பு என்ன தெரிவிக்கப்படுதுன்னா, நாங்க வழக்கமாக வழக்கறிஞர்கள் இங்க இந்த கட்டிடம் கட்டிக்கிட்ட 10 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. இது போன்ற சம்பவங்கள் இதுவரை நடந்ததில்லை. ஏதோ சிறு சிறு தகராறுகள் நடந்தாலும் ஓரிரு நிமிடங்கள்ல முடிந்து அடைந்துடும். இப்படி ஒரு ஆயுதம் எடுத்து தாக்கக்கூடிய அளவுல இந்த ஒரு சம்பவங்கள் இதுவரை நடைபெற்றிருக்கிறது இல்லை. அதுவும் தன்னோட மகன் தான் வெட்டியிருக்க அவரோட மகன் தான் மணிமன்னனோட மகன் தான் வெட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அது தனிப்பட்ட முறையா இருக்கிறதுனால ஏன் உயர்நீதிமன்றத்தை அவன் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்றது ஒரு குழப்பமான சூழ்நிலையா இருக்குது. வேற சொத்து பிரச்சனை காரணமா அல்லது குடும்ப தகராறு காரணமாக ஏன் இந்த வெட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறா என்பது குறித்தும் வழக்கறிஞர் தெரிவிக்கிறாங்க. வழக்கறிஞர் முக்கியமா கோரிக்கை வைக்கிறது என்னன்னாக்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல பாதுகாப்புக்கு தான் பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடி வருவாங்க. ஆனாக்கா பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் இங்க இருக்கிற காவல்துறையும் அதிகமான அளவில் இருக்கிற உயர்நீதிமன்ற வளாகத்திலேயே மக்கள் கூட்டம் அதிகமான இருக்கிற நாள்லயே ஒரு இந்த மாதிரி வெட்டு சம்பவம் நடந்திருக்குது. அதனால பாதுகாப்பு குறைபாடு ஒரு காரணமா சுட்டி காட்டுறாங்க. வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளும் அந்த வெட்டுப்பட்ட இடத்தையும் கரை படிந்துள்ள ரத்தக்கரைகள் படிந்துள்ள இடத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 500 அடி தூரத்துக்கு ரத்தக்கரைகள் பரவலா படிந்திருக்குது. அந்த 215ஆம் நம்பர் ரூம் தற்போதைக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்குள் யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக அடைக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வழக்கறிஞர் நிர்வாகிகளும் பெண் வழக்கறிஞர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் பார் கவுன்சில் துணைத் தலைவர் ஆகியோர் இந்த சம்பவம் எடுத்து பார்த்துட்டு இந்த சம்பவம் குறித்து தங்களது அதிருப்திகளை தெரிவித்து வராங்க.
வழக்கமாக வந்து இந்த கட்டிடத்திற்கு இந்த 5 மாடி வழக்கறிஞர் சங்க கட்டிடத்துக்கு இன்னும் எந்தவித பாதுகாப்பும் தனியா போடப்படலை. வழக்கறிஞர்களும் வரலாம், பொதுமக்களும் வரலாம் அப்படின்ற நிலைமையில தான் வழக்கமா வந்துட்டு இருக்கோம். தற்போதுள்ள சூழ்நிலையில இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு வந்து காவல்துறை வந்து அவங்க முக்கியமா குற்றம் சாட்டுறாங்க. உயர்நீதிமன்ற வளாகத்துல ஒரு ஆயுதத்தோட வர்றாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வர பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்கள் என்ற கேள்வி எழுப்பி வழக்கறிஞர்கள் வந்து ஒரு கடந்த 20 நிமிஷத்துக்கும் மேலாக அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்கம்மா. முகேஷ், சம்பவம் நடந்ததை தொடர்ந்து உயர்நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? வழக்கறிஞர்கள் நிலைமை என்ன? நிச்சயமா உயர்நீதிமன்றத்தின் பாதுகாப்பு வந்து வழக்கம் போல்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் ஏற்படுறதுக்காக பாதுகாப்பு எதுவும் பலப்படுத்தப்படலை. இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நோக்கத்துல போயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப தீவிரமான நிலையா இருக்காது. அதே நேரத்துல வந்து வழக்கறிஞர் வந்து அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடவும் இதுல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி முதல்ல சிஎஸ்ஓ பாதுகாப்பு உயர்நீதிமன்ற வளாகத்துல இருக்கிற உயர்நீதிமன்ற கட்டடத்துக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து அந்த எல்லைக்குள்ளர அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறலைனாலும் அதுக்கு பிறகு வந்து உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கிற மற்ற கட்டிடங்கள் அமைந்துள்ள, அதாவது அரசு வழக்கறிஞர்கள் கட்டிடம், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கட்டிடம், தீயணைப்புத்துறை கட்டிடம், லா என்ற கட்டிடங்கள்லாம். முகேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. முகேஷ், தற்போது அரிவாளால் வெட்டப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கும் வழக்கறிஞர் 108 ஆம்புலன்ஸில் ஏற்றப்படும் காட்சிகள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்டிருக்கிறார். தற்போது உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து 108 ஆம்புலன்ஸ் வாயிலாக தற்போது மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட இருக்கிறார். முகேஷ், நீங்க தொடர்ந்து அங்க இருக்கிற நிலைமை, இது குறித்த பின்னணிகளை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. இந்த சம்பவம் நடைபெற்றது சரியாக 1:30 மணிலேருந்து 1:35 மணிக்குள்ளதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குது. இந்த சம்பவம் நடைபெற்று ஏறத்தாழ 40-50 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த பதற்றம் ஒன்றும் இன்னும் வழக்கறிஞர்கள் மத்தியில குறையல. பெரும்பாலும் இந்த வழக்கறிஞர் கட்டிடத்தை பார்த்தீங்கன்னாக்க வந்து வழக்கறிஞர்கள் வந்து கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கறிஞர் தொழிலாளர்கள் வரும் வழக்கறிஞர்கள் கிட்ட ஜூனியரா, அதாவது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்ற இளம் வழக்கறிஞர்கள் தான் இந்த கட்டிடத்தை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலை வந்து அவங்க முகத்துல நம்ம தெளிவா பார்க்க முடியுது. இந்த நீதிமன்றத்தில் வழக்கமாக இந்த கட்டிடத்தில் வந்து கூட்டம் நிரம்பி வழியும் என்றாலும் இந்த கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 600 வழக்கறிஞர்கள் 600-500 வழக்கறிஞர் அறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு அறையிலையும் வந்து 5 வழக்கறிஞர் 6 மூத்த வழக்கறிஞர்கள் அப்படின்ற நிலைமையில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஏறால 15-20 துணை வழக்கறிஞர்கள் வந்து அவங்கள்ட்ட ஜூனியர்ஸ்களாக பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அப்படி பணியாற்றி இருக்கிறவங்க வந்து இந்த உணவு இடைவேளை 3/4 மணி நேரம் தான் அனைவரும் சந்தித்து பேசக்கூடிய தங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தி போயிட்டு இருந்தாங்க. அந்த 45 நிமிஷத்துலயும் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்குது. கரெக்டா உணவு இடைவேளைக்கு மணி அடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்குங்கிறது அவங்களாலே நம்ப முடியல. ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளோட சேம்பர்ல இப்படி ஒரு நடந்திருக்கா அப்படின்றத வந்து நேரடியா வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அறைக்குள்ள அனுமதிக்கப்படலைனாலும் அவங்க பரவி இருக்கிற ரத்தத்தை பார்த்தீங்கன்னாக்க அந்த வாசல்ல வந்து ஒரு ரத்தம் கொட்டி கிடக்கு. அதே நேரத்தில் அந்த வாசல் தூக்கிட்டு வரும்போது ஒரு உடம்புல இருந்து கழுத்து பகுதியிலேருந்து தலைப்பகுதியிலேருந்து காது பகுதியிலேருந்து வளர்ந்த ரத்தம் வந்து அந்த வாசல் படி வழக்கறிஞர் சங்க கட்டிடத்தோட 5 மணி கட்டிடத்தோட வாசல் படி வரணும் அந்த ரத்த கரைகள் படிந்திருக்குது. அந்த ரத்தத்தோட துர்நாற்றம், அந்த காய அந்த ரத்தத்தோட துர்நாற்றம் அதிகரிச்சுட்டே இருக்குது. வழக்கறிஞர் 2 காலுக்கு உணவு இடைவேளை முடிஞ்சு வழக்கறிஞர்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்ட உணவு இடைவேளை முடிஞ்சு நீதிமன்றத்துக்கு மணி அடித்து விட்டாலும் இன்னும் வந்து வழக்கறிஞர்கள் வந்து தங்களோட பணிக்கு திரும்பாம இந்த சம்பவத்திலேயே உறைந்து போய் அப்படியே அந்த இருந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. உமா.